ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன், இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சேனலுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சிஎஸ் இன்ஜினியராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கான்செப்டில் எப்படி 2 to 3 மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டாடி அதான் டோட்டல் மோட்டோவே. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் நான் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன் நாள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அதிகமான டைம் கிடைக்குது. எக்ஸாம் எப்போன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த கோவிட்-19 அந்த தாக்கம் குறையணும். அது குறைஞ்சா மட்டும் தான் நம்மளால் யூகிக்கவே முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கிறதுனால நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கான்செப்டை உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துடணும். இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கான்செப்டை தெளிவாக டீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம், அதாவது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கான்செப்ட் நான் பேசிக்கான கான்செப்ட் நான் டீச் பண்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அப்புறம் அந்த பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுக்குறேன், நீங்க அதை சால்வ் பண்ணுங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா டான்செட் டிஎன்பி கொஸ்டின் நான் கொடுக்குறேன். அதை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி இது லாஸ்ட் செஷன், இது ஃபர்ஸ்ட் செஷன் 1, செஷன் 2, செஷன் 3, செஷன் 4, ஃபோர்த் செஷன்ல கண்டிப்பா நான் சொல்றேன். நீங்க எல்லாருமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேட்கக்கூடிய கொஸ்டினை கண்டிப்பா அடிப்பீங்க அப்படிங்கிறது நான் ஊர்சிதமா சொல்ல முடியும். ஆனா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். முதல்ல இருந்து இந்த வீடியோ பாருங்க. இந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா முழுக்க இந்த பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ்ல கேட்கப்படக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை கவர் பண்ண போறோம் அப்படின்னா, ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் லா. ஸோ லாஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேசிக்கான கான்செப்ட் எப்படி ஒரு +2 படிக்கிற பையனுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், டீச் பண்ண போறோம். இது ஒரு ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ சொல்ற புரிய வைக்க மாதிரி புரிய வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஈஸி டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் இருக்குங்களேன். ஸோ அவங்களுக்கு பேசிக்காவே தெரியும் சில விஷயங்கள். ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்ற மாதிரி சொல்ல போறது கிடையாது, மேலோட்டமா பேச போறது கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப உள்ள புகுந்து உங்களுக்கு எப்படி சொன்னா புரியும். பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஒரு ஏ இருக்கு, ஏன்னு ஒரு நோடு இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ஒரு பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு 2 ஓம், இங்க ஒரு 2 ஓம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ RAB அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 4 ஓம் நான் சொல்றேன். இதுக்கான காரணம் என்ன, இது எப்படி நம்ம போடுறோம் அப்படிங்கிறது என்ன செய்ய போறோம் அப்படின்னா உங்களுக்கு நான் தெளிவா டீச் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ நீங்க உங்களோட சப்போர்ட் மறக்காம கொடுங்க. சரிங்களா? ஸோ பாத்தீங்கன்னா லாஸ்ட் பத்தி நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் கான்செப்ட், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ், ஈக்குவலன்ட் இண்டக்டன்ஸ், இதை பத்தின கான்செப்ட். இது மட்டும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இதை பத்தி நான் கொஞ்சம் அதிகமா நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். ஸோ அதை கொஞ்சம் கவனமா கவனிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்ஸ் தியரம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா தெவினின் நார்டன் தியரம் மட்டும் போதும். அதை மட்டும் தெவினின் படிச்சா போதும், நார்டன் தேவை கிடையாது. ஸோ தெவினின் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நான் நினைச்சேன்னா டீச் பண்ணுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியுற லெவலில் தான் இருக்கும். கண்டிப்பாக இது அட்வான்ஸ் லெவலாக இருக்காது, மாடர்ன் லெவலில் இருக்காது. ரொம்ப பேசிக்காக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏசி நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன செய்ய போறோம்னா கவர் பண்ண போறோம். அப்போ நீங்க கேட்கலாம், டிசி மெஷின்ஸ், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் என்ன பண்ண போறீங்க சார்? அப்படி டிசி மெஷின்ஸ் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அப்புறம் சிங்க்ரோனஸ் மெஷின் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா வாஸ்ட்டுங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இந்த 4மே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அதுக்குள்ள நீங்க போய் படிச்சீங்கன்னா உங்க கோரே நீங்க மறந்துடுவீங்க இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால அந்த கோரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த கோருக்கு நான் என்ன செய்யறேன்னு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னா, இம்பார்ட்டன்டான MCQ கொடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்க படிங்க போதும். வேற எதுவுமே அதுக்கு நீங்க படிக்க வேண்டாம். அப்படி படிச்சீங்கன்னா எல்லாமே வேஸ்டா போயிடும். பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேட்டர்னா இருக்குமா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்காது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்முலாஸ் படிக்கவே வேண்டாம், தியரி படிக்கவே வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதாங்க. என்ன தெரியுமா? உங்களுக்கு மேக்ஸ்ல அடிஷன் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சாலே போதும், சப்ட்ராக்ஷன் தெரிஞ்சா போதும், டிவிஷன் தெரிஞ்சா போதும். இந்த 4 குவாலிட்டியுமே நம்மள்கிட்ட 10th படிக்கும் போதே இருக்கும். 10th இல்ல 5th படிக்கும் போது இந்த குவாலிட்டிஸ் நமக்குள்ள இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோ என்னோட சேனல் நீங்க முதல் தடவை இப்பதான் வரீங்க அப்படின்னா, என்னோட சேனல் பாத்தீங்கன்னா பெருசா சப்போர்ட்லாம் கிடையாது. இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபாஸ்டான க்ரோத் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா
ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு நீங்க எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா, நீங்க இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா என்னுடைய பிளேலிஸ்ட்லாம் பாருங்க, நான் என்னென்னலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா 160+ வீடியோஸ் நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான். எதுவுமே பாத்தீங்கன்னா நான் சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டியான டான்செட் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு 90% வந்து எந்த எரருமே கிடையாது. 10% எரர் வந்தாலும் அது என்னுடைய ஜஸ்ட் இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல நான் போடக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருப்பேன். அதை கூட நான் கீழே கமெண்ட்ல என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா பின் பண்ணி வச்சிருப்பேன். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையே நான் பின் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு புதுசாக வரவங்களுக்கு முதல்ல இருந்து நீ சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடியவங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய ஃபேஸ்புக் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓ சாரி கைஸ், நான் ஃபேஸ்புக் குரூப் ஓப்பன் பண்ணல, கூடி சீக்கிரம் ஃபேஸ்புக் குரூப் ஓப்பன் பண்ணிடுவேன். ஃபேஸ்புக் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்து எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட வந்து அந்த குரூப் அந்த Jsms அப்துல் அப்படிங்கிற அந்த ஐடிக்கு வந்துட்டு இன்பாக்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அதுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். எதுக்காக ஃபேஸ்புக் குரூப்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் ரீச் பண்ணணும். இவ்வளவு வீடியோஸ் போட்டோம், பாத்தீங்கன்னா இன்னுமே 100 வியூஸ் 50 வியூஸ் தான் வந்திருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, பட் ஏன் இது வந்து நீங்க இன்னும் ரீச் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்கறாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபேஸ்புக்குள்ள போகலாம். ஏன்னா ஃபேஸ்புக்கில் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சார் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுங்க, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுங்க சேனலில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் அவங்களும் போட்ட பாடு இல்லை. பட் நாம பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சாச்சு. பட் அவங்க கண்ணுக்கு அது இன்னும் தெரியாமல் இருக்கிறதுனால வந்துட்டு அவங்க இன்னும் பார்க்காம இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சேனல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டா இருக்கும். அதனால பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான். என்னுடைய ஃபேஸ்புக் அந்த குரூப் நான் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுடைய சேனல் பத்தின ஃபீட்பேக் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றதை பொறுத்து நான் யாருமே வந்து பயாஸ் பண்ணவே விடல. உங்களுடைய ஒப்பீனியனை பத்தி மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன இந்த சேனலை பத்தின என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதை பத்தி மட்டும் சொல்லுங்க. வேற எதுவுமே சொல்ல தேவை கிடையாது. நெகட்டிவான விஷயங்கள் இருந்தா கூட சொல்லுங்க, தப்பே கிடையாது. நான் திருத்திக்க முயற்சி பண்ணேன். நெகட்டிவ் மீன்ஸ் என்னுடைய அந்த தப்பை நீங்க வந்து காட்டுங்க. நீங்க வந்து இந்த மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்ட்டு. போர்டு என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. போர்டு இருக்கிறது ஒரு போர்டு தான் இருக்குது. ஸோ என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எங்கிட்ட இருக்கிறது பொருளை வச்சு தான் நான் பண்ண முடியும். போர்டு சாக்பீஸ் அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்க வரல. நான் கேட்க வரதுல என்ன அப்படின்னா என்னுடைய அந்த கண்டென்ட் கரெக்டா இருக்கா, அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் சொல்ற அந்த டீச்சிங் நல்லா இருக்கா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத பத்தி மட்டுமே நீங்க ஃபீட்பேக் பண்ணுங்க. சாக்பீஸ் அப்புறம் இந்த போர்டுலாம் சரியா இருக்காது. அது கூட சொல்லுங்க. எப்படின்னா போர்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா வைங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை சரி பண்ணிக்கிறேன். போர்டே மாத்துங்கன்னு சொன்னீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. எங்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து எதுவுமே பண்ண முடியாது. ரிஸ்க். ஏன்னா நான் ஒரு தொழில் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் வழியா போய்கிட்டு இருக்கேன். நான் ஒரு டீச்சிங் அப்படியே ப்ரொஃபஷனலா போய்கிட்டு இருக்கேன். சைட் பை சைடா உங்களுக்கும் டீச் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது எங்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் தர முடியுமே தவிர நான் இதுக்கு எக்ஸஸா வந்துட்டு காசு போட்டு நல்லா வாங்க முடியுமா கட்டுறேன் சந்தேகம் தான். ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு நல்ல போர்டு வாங்கி தெளிவான பல கான்செப்ட் வந்து என்ன செய்யப்படும்னா ஃப்ரீயாவே வந்து கொடுக்க போறோம். நம்மளுடைய மெயின் மோட்டிவே என்ன அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.